முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். நிப்டி பாத்தீங்கன்னா -65 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டி -461 பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோல சொன்னா நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி மார்க்கெட் வந்து டவுன் சைடு போறதா வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல கால் ரேட்ஸ் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் ஒரு சரிவு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி நிப்டியும் சரி பேங்கும் சரி இன்னைக்கு ஒரு சரிவு கொடுத்துருதான் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 24,500க்கான புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் நேற்று. ஏன்னா அங்கிருந்து ஸ்ட்ராங் லெவலா மார்க்கெட் பாத்தீங்கன்னா 500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பாருங்க 110 ரூபாய் சொல்லியிருந்தோம் அதான் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரியே மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 110ல தான் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கை கொடுத்துட்டு திருப்பியும் அதே 110 ரூபா வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போய் அந்த 260 நம்ம டார்கெட் 260 297 நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அங்க போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்து இப்பவும் பாருங்க மார்க்கெட் அதே 110 ரூபா நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 110 ரூபாங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்கும் கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரலாம் அப்படின்னா ஸோ 24,500க்கான புட் ஆப்ஷன் லெவல் தான் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி பேங்க் நிப்டியில வந்து பாத்தீங்கன்னா 52,000க்கான புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த 227 318 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த 318 தான் பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேல போயிட்டு கீழே வந்து அதை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. நம்ம 748 போகும்னு சொன்னோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 1,200 ரூபாய் போயிட்டு நல்ல ஹை கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்து கால் சைடு அதிகமா இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு இறக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் நிப்டி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால அதுக்கான லெவல் பாத்தீங்கன்னா 24,400 பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கு. 55 லட்சமும் 53 லட்சமும் இருக்கு. ஸோ 2 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் 24,400 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். சரிங்களா? ஸோ 24,500 போனா மார்க்கெட் வந்து கீழே வரும். 24,300 போனா மார்க்கெட் மேல வரும். சரிங்களா? ஏன்னா 24,300 சப்போர்ட் 24,500 ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். என்எஸ்சிலையும் நிப்டிக்காக பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத. என்எஸ்சி வெப்சைட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா 24,400 பாருங்க கால் சைடு 2,22,000 பிளஸ் 1,16,000 கான்ட்ராக்ட் ஓபன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி புட் சைடு பாருங்க 2,13,000 13,000 பிளஸ் 65,000 கான்ட்ராக்ட். ஸோ புட்டை காட்டிலும் கால் சைடு அதிகப்படியான ஓப்பனர்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பாருங்க 450 பாருங்க கால் சைடு 1.38 அதுக்கப்புறம் 3.39 எங்க 24,500 பாருங்க 450 500 நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது மட்டும் அதுக்கு அடுத்தது பாருங்க 1.43 3.32 550 600 பாருங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹெவியா இருக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு நிப்டி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் ஆனா மார்க்கெட் வந்து 300 தான் ஃப்ரெண்ட்ஸ் போவான். ஏன்னா 250 200 போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க 1,91,000 கான்ட்ராக்ட் எங்க இருக்கு 24,300. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் கான்ட்ராக்ட் பக்கம் இருக்கான். அது மட்டும் இல்லாம பாருங்க அடுத்த ஸ்ட்ரைக் 24,200 பாருங்க 1.87. ஸோ அடுத்தடுத்து ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் பக்கம் இருக்கிறதால 300 200 நல்ல சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பெரிய ஃபால் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்ல ஓபன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு எதுவும் ட்ரேட் எடுத்துங்க. ஆனா ஒரு பெரிய சரிவு நாளைக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சரிவு வரும் அவ்வளவுதான். பெரிய ஒரு சரிவு எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த பக்கம் கால் சைடு பாருங்க இந்த 280 24 200 250 150 100 எல்லாம் பாருங்க ஓபன் டெஸ்ட் சேஞ்ச் வாய் பாருங்க மைனஸ்ல இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது 450ல இருந்தே பாருங்க மைனஸ்ல தான் இருக்கான். அதுக்கு மேல 500 550 எல்லாம் பாருங்க சேஞ்சின் வாய் மைனஸ் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா 24,400 450 வந்துட்டு திருப்பி மார்க்கெட் 300 டு 500 கூட தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கு. அதிகபட்சம் போனா ஒரு 250 போவான் 200 போலாம். இதுக்குள்ளதான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். பெரிய ஒரு இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இறக்கமும் ஏற்றமும் நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கும். ஆனா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால இன்னைக்கான லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,400 வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். அதான் 24,400க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் 24,300க்கான கால் ஆப்ஷனும் 24,500க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் 24,400க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
151ங்கிறத ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் பாருங்க இன்னைக்கு 50 ரூபால பை பண்ணிக்கிறாங்க. பிளஸ் 65 ரெண்டு 50 ரூபாயும் 65 ரூபாயும் மார்க்கெட் பை ஆகி 91 ரூபாய் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இப்ப நிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால 65 ரூபாயும் 50 ரூபாயும் அடுத்த சப்போர்ட் லெவல் 24,400க்கான கால் ஆப்ஷனுக்கான சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 91 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 91 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா இந்த 181 ரூபா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் 400ல இருந்து மேல போறோம் 500 போறான்னா 151 நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கும் மேல போனாதான் 200 ரூபா போவான். ஓகேங்களா? ஸோ 150க்கு மேல பை பண்ண வேண்டாம், பாத்துக்கங்க. ஸோ 91 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 151 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட் 65ம் 50ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,400க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏன்னா அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல், அதனால ரெண்டுக்கும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 65 ரூபாய் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. இருந்தா 2 டைம் மார்க்கெட் இந்த பிரச்சனைக்கு வாங்கியிருக்கிறாங்க. 65 ஸோ 65 சப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கு கீழே போனா ஃபர்தரா மார்க்கெட் கீழே போகலாம், வாய்ப்பு இருக்கு. சரி பாருங்க. ஸோ நாளைக்கு திடீர்னு ஒரு சின்ன ஒரு சரிவு கொடுத்து 40 ரூபாய் கூட வாங்கலாம். தப்படுங்க ஒரு 20 ரூபா 40 ரூபா 20 ரூபா. ஏன்னா 400 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலுங்கனால இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணிட்டு ஒரு 40 ருபீஸ் 30 ருபீஸ் கூட மார்க்கெட் திரும்பலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பாத்துங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிடிச்சிட்டு போகும்போது 40 ருபீஸ் வந்தாலும் ரைட்டர்ஸ் அதிகமா இருந்தா நீங்க போக்கஸ் பண்ணுங்க. இருந்தாலும் பாத்துங்க 91, 115, 147 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். அதுக்கு மேல போனா 229 போவான். அதுக்கும் மேல போனா பாருங்க ஹை 375. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் புட் சைட் திரும்பலாம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹை கூட போலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளவு தூரம் போவான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் புட் சைட் இருக்கிறதால கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா. அதே மாதிரி 24,300க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான லெவல்ஸும் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 91 ருபீஸ்க்கும் 115 ரூபாய்க்கும் இன்னைக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து 115ம் 91 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட். ஸோ 160 ரூபா அதான் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்கான். 160, 224, 277, அதுக்கு மேல 360. இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 24,300க்கான கால் ஆப்ஷன் லெவல், இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்த வந்து 24,500க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா 500ல வந்து பாத்தீங்கன்னா கார்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபாய் இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரைஸ் ரொம்ப முக்கியம். 110 சப்போர்ட்டா இருப்பான். ஓகேங்களா? நல்லா மைண்ட்ல வச்சு இன்கேஸ் கீழே வந்தா ஒரு 40 ருபீஸ் வரலாம். ஸோ 40 ருபீஸ் பையிங் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்கேஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு கம்மியான பிரீமியம் கிடைக்கும். வெயிட் பண்ணி பொறுத்திருந்து நீங்க ட்ரேட் எடுங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து பிளாட்டா கூட ஓப்பன் ஆகலாம். ஒரு கண்டர்லயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் அப்பா கேப் டவுன் பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 148, 191, 260, 297 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 24th முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். 31st ஜூலைக்காக நம்ம எடுத்திருக்கோம். 31st ஜூலைக்கான ஓப்பன் டெஸ்ட் பாருங்க. ஸோ 51,000ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு, டவுனுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுனா இருக்கிறா அப்படின்றதுக்காக வேண்டி நாளைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 51,000ல வந்து புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. மார்க்கெட் மேல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு ஓப்பன் டெஸ்ட் சேஞ்சை கொடுத்து நீங்க எடுத்துக்கங்க. ஸோ 51,500ல பாருங்க 10 லட்சம் 7 லட்சம். ஸோ பெரிய எல்லாம் இருந்தாலும் ஈக்குவலா இருக்கிறதால மார்க்கெட் 52,000 போவாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு தான் பேங்க் நிஃப்டியில் அதிகம். ஓகேங்களா? கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பேங்க் நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செயின்லயும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டிக்கு ஸோ அடுத்த வாரத்துக்கான கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கேன். அடுத்த வாரத்துக்கான கான்ட்ராக்ட் பாருங்க 51,300ல மார்க்கெட் இருக்கான். கால் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரில அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 52,000ல தான் 1,13,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் 19,000 17,000 தான் இருக்கல. 52,000 தான் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் 1,49 தெரியுங்களா? 1,49,000 எங்க இருக்கு?
51,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? 51,000க்கு கீழே போனாதான் மார்க்கெட் கீழே போகும். ஓகேங்களா? அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம 51,700ல தான் மார்க்கெட் பாருங்க. 700ல இருந்து தான் 700, 800 எல்லாம் பாருங்க ஓப்பன் டெஸ்ட் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு மார்க்கெட் 400, 500, 600 மேல போயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே போலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல மார்க்கெட் டைரக்டா கீழே போயிட்டு கூட மேல வரலாம். 51,000 ஆனா 51,000 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 52,000 தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்குள்ள மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. அதனால 51,000க்கான கால் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ராடா இருக்கு. ஸோ அதனால அதுதான் வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அதனால பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. அதனால 51,000க்கான கால் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 523 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 781 இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ 781 பிரேக் பண்ணா 1,200 போகும். ஓகேங்களா? இல்ல 500 சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு 780 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க. இது நாளைக்கான லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சு தான் நாளைக்கு மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அங்க இருக்கிறதால மேல போறதுக்கான வாய்ப்பு தான் பேங்க் நிஃப்டியில இருக்கு. கீழே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கங்க. நாளைக்கு நியூ கான்ட்ராக்ட் வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.